பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமால. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இன்றைக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் தாவேக்காவில் சேரலாம் அப்படின்ற யூகங்களும் வருது. இது ஒரு புறம் இருந்தாலும் இது வரைக்கும் 6 இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் இது சோஃபா மாடல் அரசு அப்படின்றத தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பிரிக்கூடிய சூழ்நிலையில் விராலிமலை எம்எல்ஏவாக ராஜினாமா பண்ண முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரும் தாவேக்கால ஐக்கியமாகிறது அந்த நிகழ்வு தாமதமாகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? இதை பற்றி விளக்கமாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்மளும் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் 6, இனி வரக்கூடிய காலங்களில் இது அதிகமான வாய்ப்புகள் இருக்காகவும் ஒரு பக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? குதிரை பேரமா இல்லை இது ஒரு நார்மலா? ஏன்னா வைக்கவும் பேசியிருக்காரு, விளக்கமாக சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி ஒன்று போட்டு இதுவரை ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே போகலாம். அது வரைக்கும் 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஃபஸ்ட் நாள் ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இசிகி சுப்பியா சேர்த்து 4 ஆச்சு. ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்திருக்கிற தாவேக்கா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இதை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இது நின்றும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகமும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இதை கண்டித்தோம். அவங்க அதை கண்டித்தாங்க. அந்த எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி சேர்றது சரியான ஒன்று கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதை கண்டிக்கலைன்னா இந்த கவுண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுனதுக்கு பிறகு 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த 6ஓட நிற்காது அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. ஆக்சுவலி எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கர் கூடவே ராஜினாமா பண்ணப்பட வேண்டியவர். ஆனால் அவர் இப்போ பண்ணியிருக்கிறார். ஸோ இவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியுது. இது குதிரை பேரமா இல்லையா அப்படின்னா, இப்போ குதிரை பேரத்துக்கு உங்கள்கிட்ட காங்கிரீட்டான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா அது கஷ்டம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கான்கிரீட்டான ஒரு எவிடன்ஸ் ஒரு கேஷ் கை மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு ஃபேவர் நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் குதிரை பேரம் எந்த சூழலில் நடக்கும் அப்படின்னா, அந்த சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை. ஸோ குதிரை பேரம் எந்த சூழலில் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் ஒரு ஆட்சியை உருவாக்குறது தனிப்பெரும்பான்மை நடக்கும். நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு குதிரை பேரம் நடக்கும். இதுதான் குதிரை பேரம் நடக்கிறதுக்கான சூழல். இந்த சூழல் இருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற தாவேக்காவிற்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அவங்களுக்கு 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு 11 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது. அதை அவங்க கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு மூலமாக ஈடு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள், சிபிஐ சிபிஎம் விசிகா அவங்க 2 இடங்கள், ஐயுஎம்எல் 2 இடங்கள். இதில் சிபிஐயும் சிபிஎம்மும் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள்லாம் அமைச்சரவையில் பங்கெடுத்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஓன் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாவேக்காவுக்கு இருக்குது. நீங்கள் அதை எந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயம் அவங்க ஓன் மெஜாரிட்டி தான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது 2 விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, திருச்சியில் முதலமைச்சர் பேசினது, நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சுகாதாரத்துறை அருண்ராஜ் ஒரு நிகழ்வில் பேசும்போது, ஒருவேளை எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடச்சிருந்ததுன்னா திமுகவுக்கு ஆட்சி மட்டும்தான் போயிருக்கோம், அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம போனதுனால தான் அவங்க கூட்டணியுமே போயிடுச்சு, எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காதனால தான் அவங்ககிட்ட கூட்டணி கட்சியும் எங்களால் எடுத்துக்கிற முடிஞ்சது அப்படின்னு பேசினார். ஸோ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு ஓன் மெஜாரிட்டியில் கவர்மெண்ட்டை இன்னொரு விஷயத்தையும் ரன் பண்ணுறது தான். இப்போ வைகோ சமீபத்தில் பேசியிருந்தார். இல்லை, அது நான் அதுக்கு வர்றேன். அதுதான் அது 2 இது. இந்த இன்னும் கொஞ்சம் ஆதரிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசினார் இல்லையா, அந்த இன்னும் கொஞ்சம் ஆதரவு இந்த மாதிரி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதை நீங்கள் எப்படி குதிரை பேரம்னு சொல்கிறீங்க, இதில் குதிரை பேரம் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் பேஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது. இந்த அரசு நம்பிக்கையை கோர்றாங்க, அவையில் நம்பிக்கை கோர்றாங்க, பெரும்பான்மை இருக்கா அப்படின்றதுக்கு நம்பிக்கை கோர்றாங்க. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிகிறாரு. எதிர்கட்சி வாக் அவுட் பண்ணுறாங்க, பிரதான எதிர்கட்சி வாக் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இந்த ஆட்சி அமைகிறதுல நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம்னு சொன்னாலும் அவங்க வாக் அவுட் பண்ணிடுறாங்க. இன்னொரு எதிர்கட்சியிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் 3 கட்சிகள் 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அந்த இன்னொரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு ஸ்பிளிட்டு அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. 25 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. சரி, அவங்க அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சது அவங்களுடைய விருப்பம் தானே, இதில் அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த கட்சியில் ஒரு ஸ்பிளிட் நடந்திருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக ஒரு ரெபல் குரூப் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெபல் குரூப்பை போய் முதலமைச்சர் பார்க்குறாரு. முதலமைச்சர் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்க்குறாரு. பதவியேற்றதுக்கு பிறகு
முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்க்குற அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் இவர் போய் பார்க்குறவர். எடப்பாடி பழனிசாமி தான் நியாயமாக பார்த்துருக்கணும். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவரை போய் பார்த்துருக்கணும். அவரை பார்க்காம அவருடைய கட்சியில் அவர் ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக ரெபலாக இருக்கிறவங்களை போய் வந்து இவர் சந்திக்கிறார். அவங்க வந்து ஆதரவாக வந்து வாக்களிக்கிறாங்க. அவங்க மேலே வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட் வருது. 25 எம்எல்ஏக்கள் மேலேயும் வந்து தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட வந்து கடிதம் கொடுக்கார். இந்த கடிதம் நிலுவையில் இருக்கும்போதே ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த குற்றச்சாட்டு அதிகமாகுது. இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும்போது இந்த குற்றச்சாட்டு அதிகமாகுது. அப்போது என்ன சொல்கிறாங்க, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மற்ற பேர்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அவங்க மேலே இருக்க டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ்லாம் வந்து அவர் வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு 2 பேர் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இவங்கெல்லாம் அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இது அவங்களுடைய உரிமை. இதில் வந்து யாரையும் தடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் வெற்றி பெற்ற ஒருத்தருக்கு வந்து ரிசைன் பண்ணுறது வந்து அவருடைய உரிமை. அவர் எந்த காரணத்துக்கு வேணாலும் வந்து ஒரு ரிசைன் பண்ணலாம். சட்டப்படி வந்து அதில் எந்த சிக்கலும் இல்லை. இதில் சிக்கலை உண்டாக்குனது யாருன்னா வைகோ தான் உண்டாக்கியிருக்காரு. வைகோ வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்றத சொல்லும்போது தாவேகா தரப்புல இருந்து இந்த 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ஏன்னா இந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து உதயசூரன் சின்னத்தில் வெற்றி பெற்றவங்க. லீகலி வந்து அவங்க திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், மதிமுக எம்எல்ஏக்கள் கிடையாது. மதிமுகவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை வந்து அவங்க மதிமுகவுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறத வச்சு திமுக அவங்க மேலே டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கையை கூட வந்து எடுக்கலாம். அவங்க வந்து எங்கள் கட்சி, நாங்கள் தான் வந்து ஏஃபார்ம் பிஃபார்ம் கொடுத்தோம். அவங்களுடைய வெற்றி சான்றிதழ் எப்படி இருக்கும்னா ஸ்பான்சர்டு பை திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து திமுக எம்எல்ஏக்கள் தான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அவங்கள வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க. நான் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னப்போ, நீங்கள் எங்கே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றீங்களோ நான் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து என்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து வைகோ சொன்னார். அப்போது இதுவரைக்கும் ராஜினாமா பண்ணியிருக்கிற 6 பேரும் அந்த உறுதியினுடைய அடிப்படையில் தான் ரிசைன் பண்ணாங்களா, அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க போகிறீங்களா, அவங்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழும். அப்போ அந்த கேள்வி எழும்போதே வந்து இது குதிரை பேரம் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இது நகர்த்தப்பட்டோம். ஏன்னா இதுதான் குதிரை பேரம். நீங்கள் இது ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் நடந்தது. இந்த இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய லிஸ்ட்டு வந்து வருது. இவங்களுடைய ஆதரவு கடிதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதில் வந்து அமமுக எம்எல்ஏ காமராஜுடைய பேரும் வந்து இருக்குது. அப்போது வந்து சர்ச்சை ஆகுது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து ஆளுநரை பார்த்து வந்து புகார் கொடுக்குறாரு. எங்கள் எம்எல்ஏ வந்து என்னால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல, அவர் வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டார், அவரால் காண்டாக்ட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஆளுநர் வந்து நீங்கள் இதை லீகலாகவே வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வெளியில் வந்து ஒரு பேட்டியும் கொடுக்குறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த எம்எல்ஏவே வந்து டிடிவி தினகரன் கூட போய் ஆளுநரை பார்க்குறாரு. 2 பேருமே போய் வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்கள் எம்எல்ஏவுடைய கையெழுத்தை வந்து அந்த ஒரு ஃபோர்ஜரியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து தாவேகா தரப்புல வந்து வீடியோ ரிலீஸ் ஆகுது. அவர் தான் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் காருக்குள்ளே உட்காந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. குதிரை பேரெல்லாம் நடக்கல, அவர் தான் கையெழுத்து போடுறாருன்னா இதுதாங்க குதிரை பேரம். உங்கள் கட்சி சார்பாக ஜெயிக்காத ஒரு எம்எல்ஏவினுடைய ஆதரவை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதுவும் வந்து அந்த கட்சி தலைவரினுடைய கவனத்துக்கு போகாமல் அவர் வந்து தெரியலன்றார், அப்படி நடக்கவே கிடையாதுங்க அப்படின்றார். அது இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் குதிரை பேரம். குதிரை பேரமே நடக்கலன்னு சொல்லிட்டு குதிரை பேரத்துக்கான ஆதாரம் ஏற்கனவே வந்து தாவேக்காவே வெளியிட்டது. இப்போது வைகோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது அவங்களுடைய உரிமை. சொன்னவங்களை வந்து குறிப்பிடத்தகுந்த நபராக நம்ம பார்க்க வேண்டியது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து சொல்லியிருந்தார். அவருக்கு தெரியாத சட்ட நுணுக்கங்களில் அவர் சொன்னார் இது வந்து லீகலி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லீகலி எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த காலகட்டம் வரைக்கும் லீகலி இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வைகோ இப்போ சொன்னதுலேருந்து தான் இது லீகலி பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு. ஏற்கனவே குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன் வச்சிருக்கிறார். அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறார். இப்போது வைகோ சொன்ன இந்த விஷயத்தையும் வச்சு இது வந்து பிரச்சனையாக அரசியல் ரீதியான பிரச்சனையாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சட்ட ரீதியான பிரச்சனைகளை வந்து தாவேக்காவை கொண்டு வர்றதுக்கு. ஸோ இப்போது சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து தாவேக்காவுக்கு வரப்போகுதுன்னா இப்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க. பட் இன்னும் அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணவங்க இன்னும் இணையலை, இது வரைக்கும் இணையலை. இந்த 2 பேர் மேலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க எப்படி வந்து தாவேக்கா வந்து அக்காமடேட் பண்ணுறாங்க உள்ளார அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவங்களை எதன் அடிப்படையில் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க? ஏன்னா இப்போது ராஜினாமா பண்ணவங்க எல்லாருக்கும் மீண்டும் அதே அந்தந்த தொகுதியில் வந்து சீட்டு கொடுக்க போகிறாங்களான்ற ஒரு கேள்வி. இல்லை கொடுத்தா இப்போ வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சாங்க, மீண்டும் இவங்களுக்கு எப்படி வந்து சீட் கொடுக்க போகிறாங்க? அப்படி இல்லைன்னா தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கே வந்து அந்த தொகுதியில் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணவங்க யாருக்கும் சீட்டு கொடுக்காம புதுசாக அந்த தாவேக்காவை சேர்ந்த யாருக்காச்சும் சீட் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த தாவேக்கா எப்படி எந்த ஆங்கிளில் அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து இந்த தூய சக்தி அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் வந்து தான் ஃபஸ்ட்டு வந்து அடிபடும். நீங்கள்
யாரும் வந்து தூய சக்தியாலாம் இருக்க முடியாது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு. குறிப்பாக வந்து நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் தூய சக்தியாக இருக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் தாவேக்கால இருக்கிற யார் மேலேயுமே வந்து வழக்கே கிடையாதா? முதலமைச்சர் மேலே வருமான வரித்துறை சார்ந்த வழக்கு ஒன்று இருக்குது தானே. ஆதவ அர்ஜுனா மேலே வந்து இடி ரெய்டு நடந்திருக்கு. அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து இடி ரெய்டு நடந்திருக்கு தானே. நீங்கள் அவங்க மேலே இருந்த இவ்வளோ நாள் இருந்த ஒரு க்ளீன் ஷீட் என்னென்னா, அவங்க யாரும் வந்து அரசு பதவிகளில் இருந்தவங்க கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் இருந்தவங்க இல்லை, செங்கோட்டையனை தவிர. செங்கோட்டையன் மேலே ஒரு வழக்கு இருந்து அதில் ஒரு கன்விக்ட் ஆகி ஒரு எலெக்ஷனில் போட்டியிடாமலாம் இருந்திருக்கிறார். ஸோ இப்போ நீங்கள் கிளைம் பண்ண ஒன்றுக்கு வந்து நீங்கள் மாற்றி நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அது நடந்து ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் வந்து நீங்கள் ரியல் அரசியலுக்குள்ளே வந்து உள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்போ தூய சக்தியாக இல்லாமல் போயிட்டீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏக்களை போய் பார்த்தவங்க ஆதரவு வாங்கினப்போ இந்த தூய சக்தின்ற வார்த்தை வந்து அடிபட்டு போச்சு. நீங்கள் திருப்பி அதை கிளைம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் யார்? கொஞ்சம் உடச்சே பேசும். கல்லாப்பட்டி கூட்டணியும் இல்லை, இன்னும் கொஞ்சம் உடச்சே பேசும். தேர்தல் செலவு அவங்களாம் யார் பண்ணா? திமுக கூட்டணி கட்சியில் தேர்தல் செலவு யார் பண்ணா? திமுக தானே பண்ணுச்சு. திமுக பண்ண செலவில் தானே உங்கள் ஆட்சி இன்றைக்கி இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் தூய சக்தின்ற அந்த கிளைம் வந்து அடிபட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்க? நீங்கள் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கிளைம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மே 4 ரிசல்ட் வந்தது. இன்றைக்கி வந்து ஜூன் 29 ஒரு 60 நாள் ஆகிருக்கு. 60 நாள் ஆகலைன்னு நினைக்கிறேன். 60 நாள் ஆகலை. 60 நாளைக்குள்ளே 6 பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ரிசைன் பண்ணது வந்து வேறு. அது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு பண்ணி தான் ஆகணும். 2 தொகுதியில் போட்டிட்டார். 2லேயுமே வந்து ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்க முடியாததுனால ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார். இந்த 6 பேர் வந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த 6 பேரையும் வந்து நீங்கள் தான் ரிசைன் பண்ண வைக்கிறீங்கன்னு உங்கள் கூட்டணிக்கு வர ரெடியாக இருக்கிற, இல்லை மனதளவில் உங்கள் கூட்டணிக்கு வந்துட்டு, அவர் கூட்டணிக்கு வந்துட்டார். இடைத்தேர்தல்கள்லாம் வந்து நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வைகோ சொல்லிட்டார். வைகோ தான் சொல்கிறார் ரிசைன் பண்ணிவிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் சட்ட ரீதியான பிரச்சனை வரும்னு சொன்னீங்க, நான் வரலாம்னு சொன்னேன். ஏன்னா இது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சட்ட ரீதியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது யாராவது வந்து பெருசாக கையில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இன்னொன்று வந்து பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாவேக்காவை ஆதரிச்சிருக்க கட்சிகள்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அதே தான் வந்து விஜயம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பிக்கள் சில பேர் வந்து மொத்தமாக வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு கூட வாங்காத ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாங்க. 3ல் 2 பங்கு எம்பிக்கள் வந்து அந்த கட்சியில் போய் சேர்ந்து நாங்கள் என்டிஏ கூட்டணி ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதற்கும் அதே மாதிரி வந்து ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மியினுடைய எம்பிக்கள் வந்து அப்படியே வந்து பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. 2024 இமாச்சல் பிரதேசில் வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது. ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்து விப் இஷ்யூ பண்ண முடியாது. ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் நடத்துறது. அதில் வந்து அவங்கவுங்க தான் ஓட்டு போடுறது. அதில் வந்து விப் இஷ்யூ பண்ணி நீங்கள் இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. அதில் காங்கிரஸ் கட்சியினர் வந்து 6 பேர் வந்து கிராஸ் ஓட் பண்ணுறாங்க. அவங்க கிராஸ் ஓட் பண்ணதை காரணமாக வச்சு அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஆட்சிக்கு அவங்க வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட அந்த 6 பேரும் பாஜகவில் சேர்ந்து அவங்கவுங்க தொகுதியிலே வந்து போட்டிடுறாங்க. இது குதிரை பேரன் தான் காங்கிரஸ் கட்சி கண்டிச்சது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்க போகிற மாணிக்கம் தாகூரினுடைய ட்விட்டர் பேஜுக்கு போய் சர்ச்சில் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களுக்கு அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ட்வீட் போட்டிருப்பார். அந்த எல்லா சினாரியோவுமே இன்றைக்கி தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்கிறதோட ஒத்துப்போகும். ஆனால் இதை வந்து அவர் சரின்னு சொல்கிறார். ஆனால் காங்கிரஸ்குள்ளேயே சில வாய்ஸ் வந்து இதை தப்புன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எந்த காரணமும் இல்லாமல் இவங்களுடைய ராஜினாமா வந்து அது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் வந்து அதை கண்டிச்சிருக்கிறார். தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது, சரியில்லை. நம்முடைய நேர்காணலையுமே அவர் பேசியிருந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மையை வந்து கெடுத்துரும், தாவேக்காவின் நம்பகத்தன்மையை வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தாவேக்கா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியாக வந்து மறைஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கோட்டுக்கு மேலே ஒரு பெரிய கோடு போடுறதுக்கு வந்து திமுக அதிமுக இணைஞ்சு இங்கே ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு பெரிய கோடாக போட்டு இந்த கோடெல்லாம் வந்து சிறுசாக்குறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ராஜினாமா பண்ணாங்க அந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. நான் சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருந்தார், இதனால் திமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து வருத்தத்தில் இருக்காங்க, அவங்களே வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்திருந்தாங்கன்னா அந்த சூழலில் அது தப்பு இல்லை. லீகலி வந்து அதில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இங்கே யாருக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை. நீங்கள் வந்து
திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தப்போ ஒரு வார்த்தை வந்து அதிகமாக பேசப்பட்டது, பீப்புள் மேண்டேட். அந்த வார்த்தையை வந்து நானும் பயன்படுத்தியிருந்தேன். ஏன்னா தனிப்பெரும்பான்மை கொடுக்கப்படலைனாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி உருவாகி இருக்கு, இதை தாண்டி ஒன்று பண்ணால் அது வந்து பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக இருக்க வாய்ப்பு, அது லீகலில் எந்த தப்பும் இல்லாத பட்சத்திலும் அது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக இருக்கும்னு சொல்லப்பட்டது. கரூர் மக்கள் விஜய் முதலமைச்சராகணும்னு வாக்களிச்சாங்களா, விஜய் முதலமைச்சராக வேணான்னு வாக்களிச்சாங்களா? வேணான்னு தானே வாக்களிச்சாங்க. மதுராந்தக மக்கள் வேணான்னு மரகதம் குமரவேல் வாக்களிச்சாங்க. தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் இவங்கெல்லாம் வந்து விஜய் முதலமைச்சராக வேணான்னு வாக்களித்தவங்க. விராலிமலை தொகுதி, விராலிமலை எல்லாம் வந்து விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு மேலே வந்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த பீப்புள் மேண்டேட் வந்து இப்போ பறி போயிருக்கா இல்லையா? எல்லாரும் இங்கே பறி போயிருக்கு தானே. விராலிமலை மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு விஜயபாஸ்கருக்கு வாக்களிச்சாங்க. என்ன காரணத்துக்காக 2 மாதத்துக்குள்ள ராஜினாமா பண்ணார்? இங்கே பீப்புள் மேண்டேட் எங்கே போச்சு? விராலிமலை மக்களினுடைய அந்த மக்கள் தீர்ப்பு வந்து ஏன் இங்கே மதிக்கப்படலை? பெருந்துறை மக்களினுடைய மக்கள் தீர்ப்பு வந்து ஏன் இங்கே மதிக்கப்படலை? தாராபுரம் மக்கள், மதுராந்தக மக்கள் ஏன் இவங்களுடைய மக்கள் தீர்ப்புலாம் வந்து இங்கே மதிக்கப்படலை? இப்போ இதுக்கான பதிலெலாம் யார் சொல்ல போகிறீங்க? இப்போது திமுக அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சது தப்புன்னு நீங்கள் சொன்னதுக்கான காரணம் பீப்புள் மேண்டேட். ஸ்டில் பீப்புள் வந்து இப்போ ஒரு கிளியர் மேண்டேட் உங்களுக்கு கொடுக்கல. தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கணும், தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னா தாவேக்காவுக்கு 118 இடம் கிடச்சிருக்கணும். தாவேக்காவுக்கு 118 இடம் கிடைக்கல. தாவேக்காவுக்கு 118 இடம் கிடைக்காத பட்சத்தில் இங்கே யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு சட்டப்படியான உரிமை இருக்குது. அரசியல் சாசனத்தில் அதில் இடம் இருக்குது. ஆனால் விராலிமலை மக்கள் விஜயபாஸ்கருக்கு கிளியர் மேண்டேட் கொடுத்துருந்தாங்க. பெருந்துறை மக்கள் ஜெயக்குமாருக்கு கிளியர் மேண்டேட் கொடுத்துருந்தாங்க. மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேலுக்கு கிளியர் மேண்டேட் இருந்தது. அந்த மேண்டேட் இப்போ எதற்காக ராஜினாமா இப்போ எதுக்காக அவங்க ராஜினாமா பண்ணாங்க? இப்போ நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை தானே வந்து கேலி கூத்தாக்கிறீங்க. இப்போ திருப்பி ஒரு 6 மாதத்துக்குள்ள வந்து இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும். இப்போ வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் வந்து காலியாக இருக்குது. இந்த 7 தொகுதிகளும் எத்தனை நாள் திருச்சி கிழக்க விட்டுருங்க, இந்த 6 தொகுதிகளும் எத்தனை நாள் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கும்? இதில் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டவங்க மேலே வந்து அதில் வழக்கு தொடர்ந்தா அது இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து கேட்குறாங்க. ஒருவேளை அது நடந்ததுன்னா அந்த தொகுதி மக்கள் எவ்வளோ நாள் எம்எல்ஏ இல்லாமல் இருப்பாங்க? அந்த பிரச்சனைகளும் வந்து இங்கே இருக்கு இல்லையா? இந்த பீப்புள் மேண்டேட்டை கேள்விக்குள்ளாக்குனதுக்குடைய பதிலை வந்து யார் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியுமே வந்து இங்கே இருக்க தான் செய்யுது. ஆரம்பத்தில் சொன்ன இந்த எண்ணிக்கை மீண்டும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து அதிமுகவில் வந்து கட்சி பதவி, மாவட்ட செயலாளர் பதவிகள்லாம் பறிக்கப்பட்டவர்களுக்கு இப்போது சமீபத்தில் வந்து பதவி கொடுத்துருந்தார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அந்த மாதிரியான பதவி கொடுத்துருந்தார். அவர் மாவட்ட செயலாளர் இருந்தார். பட் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த பதவியை தராமல் மீண்டும் ஒரு டம்மியான பதவிகளே கொடுத்துருக்காரு. துணை பொதுச் செயலாளர் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இப்போ எஸ்பி வேலுமணி ஆகட்டும், சிவி சண்முகத்துக்கு பதவியே தெரில. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா சிவி சண்முகம் ஆரம்பத்திலேருந்தே இந்த அந்த ஸ்பிளிட்டுக்கு காரணம் மையப்புள்ளியாகவே பார்க்கப்பட்டது சிவி சண்முகம் தான். இந்த தரப்புக்கு அவர் தான் தலைமை தாங்கினார். இப்போ அவரும் ஒரு மாதிரி சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். அதே போல் எஸ்பி வேலுமணியும் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் இவங்க 2 பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ்பி வேலுமணி நேற்று வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறார். அவங்க ஆதரவாளர்கள் கூட வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் வந்து பெருசாக விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவி தான் கேட்குறார். அதை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து இருக்குது. ஸோ இந்த சிக்கல் கண்டினியூ ஆகும். இது கண்டினியூ ஆச்சுன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய படமே இல்லாமல் அவருடைய எம்எல்ஏ அலுவலகத்தை வந்து திறந்திருக்கார். இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறதே வந்து மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களான்னு வந்து தெரியல. நம்ம இன்னும் ஒரு பல்கான ஒரு தேர்தலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதா வந்து 10க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ 7 ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னதே ஒரு 3 பேர் சொல்லிட்டேன். 10 ஆயிடுச்சு. அதுவே 10 ஆகிடும். ஒருவேளை 3 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா 10 ஆகிடும். இல்லை இன்னும் வந்ததுன்னா வந்து இது 10க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. ஸோ நமக்கு எலெக்ஷன் ஃபீவர் வந்து முடியலை. சீக்கிரமே இன்னொரு எலெக்ஷன் ஃபீவருக்குள்ளே வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறதா வந்து இப்போதைக்கு இருக்கிறது. இது இவங்க ராஜினாமா பண்ணுறது அவங்க உரிமைனாலும் ஏதோ ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் இவங்க ராஜினாமா பண்ணி ஆளும் கட்சிக்கு போகிறது வந்து ஜனநாயகத்துக்கு எந்த வகையிலையும் வந்து நல்லது கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் நடக்கலை. இது வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து ஒரு 60 நாட்களுக்குள்ளே இத்தனை பேர் ராஜினாமா பண்ணது வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதே மாதிரி வந்து பதவி ராஜினாமா பண்ணவங்க தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை பார்த்து கட்சியில் சேர்ந்தது இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலேயுமே வந்து அது அப்படியான ஒன்று நடத்திடாதீங்க அப்படின்றது வந்து என்னோட விருப்பம். ஸோ இது வரைக்கும் நடக்காத ஒன்று தான் இப்போ நடந்துகிட்டு கண்டிப்பாக இது கண்டிப்பாக மாற்றம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை நேரம் ஒதுக்கி இது குறித்த நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி ப்ரோ.
பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமா